शिवाकान्त शम्भो सशाकान्त गौरे महेशानशूरिं जटाजूटधारिं शिवाकान्त शम्भो सशाकान्त गौरे महेशानशूरिं जटाजूटधारिं त्वमेको जगद्व्यापको विश्वरूपा त्वमेको जगद्व्यापको विश्वरूपा प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूपा प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूपा. Good. Start chanting. Now Om chant பண்ற நீங்க எல்லாரும் திரும்ப குரூப்பா ஓம் அப்புறம் ரிப்பீட் பண்ணா போதும். क्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि Relax. Next. चतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्म सदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्ड खण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि Relax. Next. Sit up. Good. सर्वराजाय गन्धाय सर्वगानश्रवणप्रणयिने गाढानुरागाय ग्रन्थाय गीताय ग्रन्थार्थतत्त्वविदे गुणवते गणपतये ग्रन्थगीताय ग्रन्थगेयाय ग्रन्थान्तरात्मने गीतलीनाय गीताश्रयाय गीतवाद्यपटवे गेयचरिताय गायकवराय गन्धर्वप्रियकृते
प्रणयाय गौरी प्रवणाय गौरभावाय धीमहि गो सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லாஸ்டாக இருப்போம், சில ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்ஸ், நல்ல விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நமக்கான ஆன்சர்ஸ் நமக்குள்ளேயே கிடைக்கும். ஒரு இன்வர்ட் ஜெர்னி மாதிரி ஆகிடுது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்னு கூட சொல்லலாம், யோகா மெடிடேஷன் எல்லாம். ஸோ இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வில் டேக் யூ டு அ கிரேட் ஹைட்ஸ் இன் லைஃப். அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வள்ளிமாவை சொல்லியே ஆகணும். ஒரு வருஷமும் அவங்க நமக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இன்னும் என்ன தரலான்னு பார்த்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட கிரேட் டிட்டர்மினேஷன், பேஷன் இதெல்லாம் தான் நம்ம எல்லாரையுமே இங்கே ஒன்றா கொண்டு வருது. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் பிகர் லெவலில் பண்ணணும். இப்போ நீங்கள் 10 பேர் கற்றுட்டு இருக்கீங்க, வாட் யூ டெல் மோர், அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். இதுவே செகண்ட் பேட்ச் வரும்னு நாங்கள் ஆக்சுவலி இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சோம். பட் செகண்ட் பேட்சாக இது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 20-30 பீப்புள் வந்து அடுத்த பேட்ச்னு நம்ம பண்ணலாம். So that's all. With that I conclude. Keep practicing. Make yoga your part of everyday life. Thank you so much. எல்லாம் நல்லா பண்ணேன். இந்த 1-2 பேர் கொஞ்சம் இதுவாகும். சில எல்லாமே கற்றுனா நல்லா பண்ணலாம். ஏன்னா என்ன 64ல் எனக்கு 60ல் தான் யோகாங்கிறதே தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் மேடத்தோட ஒரு டெடிகேஷன் ஒரு இதனால் சப்போர்ட்டால் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஏஜில் நான் பண்ணும்போது எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். லைஃப்பில் எல்லாருக்குமே யோகாங்கிறது கண்டிப்பாக வேணும், மெடிடேஷனும் வேணும். ரெண்டுமே கற்றுட்டு பண்ணுங்கள், கன்டினியூ பண்ணுங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பையனுக்கு நான் வந்து இப்போ தான் யோகா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் பண்ண கிரிக்கெட் இருக்கலாம். கிரிக்கெட் மூலியமாக ஜாப் வாங்கினேன் பிஎஸ்எல்ல. ஸோ எனக்கு கிரிக்கெட்டில் விட வந்து யோகாவில் போன ஒரு கோல் இருந்தது. ஸோ எனக்கு கரெக்டான டீச்சர்ஸ்லாம் கிடைக்கணும், அவங்க மேலே கொண்டு போகணுன்ற ஒரு ஆம்பிஷன் பேரண்ட்டாக வந்து நான் நினைச்சோம். அந்த மாதிரி இருக்கும்போது மேடம் வந்து நான் தச்சையெல்லாம் சந்திச்சு சந்திச்சு ஒரு 2 நாள் கிளாஸ் தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம். அதிலே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் நல்லா கிடைச்சிது. எனக்கு இன்னும் நல்லா பையன் நான் கொண்டு போகணும்னு நினச்சி. ஸோ இந்த 200 ஆசனா பற்றி நான் சொன்னோன்னா உண்மையாலுமே பெரிய விஷயம் இருக்கலாம். ஒரு 200 ஆசனா வந்து 3rd டேல வந்து பெரிய ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து உடனே பண்ணுறது பெரிய விஷயம். எஸ்பெஷலி வந்து சார், மேமு, ஸோ இவங்கெல்லாம் வந்து வெரி மோட்டிவேட் ஃபார் இந்த பசங்களுக்கு இருக்கலாம். மீன் நான் இந்த வயசில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறது எனக்கு தெரியாது இருக்கலாம். ஸோ இந்த வயசில் வந்து உங்கள் 4 பேரோட ரோல் மாடல் மாதிரி நான் வச்சுக்கலாம் இருக்கலாம். நான் இந்த வயசில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்களாம் ஒரு உதாரணம் சார் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பசங்க நிறைய பண்ணணும். பட் இந்த ஒரு 200 யோகா வந்து வெரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணினாலும் எனக்கு தெரியல எனக்கு. பட் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. கோயம்புத்தூர் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மேம்லாம் வந்து வெரி சூப்பராக பண்ணாங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு எதிர்பார்க்கல இந்த ஏஜ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ ரோல் மாடல் எடுத்து நிறைய பெட்டராக பண்ணோம், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணோம். எல்லாரும் நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. அது லாஸ்ட்டில் இருக்க 3 பேரை பார்க்கும்போது இன்னும் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களால் இது பண்ண முடியுதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. நானும் உங்கள் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் நல்லா வந்து ஹெல்த் வைஸ் அதனால நல்ல யோகா கிளாஸ் வந்து போயிட்டு நியர்பை இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப இன்ஸ்பைராக தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஹோப்பிங் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் நீங்கள் சொல்லிட்டேன் மாமா. ஈஸி யோகா ஸ்டூடெண்ட் 200 ஆசனாஸ் வந்து எக்ஸலண்ட்டாக எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஈஸி யோகா ஸ்டூடியோஸில் வந்தாலே போதும் மேடம். நீங்கள் ஒரு மாதத்துல எல்லாமே 200 ஆசனாஸ் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இங்கே கற்றுக்கிட்டோம். ஸோ ஸ்டில் வியாப்பு ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹெல்த் வைஸும் நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே ஃபுல்லாகவே எனர்ஜியாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆசனாஸ் பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அது கஷ்டமே இல்லை. இன்னும் பண்ணி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அதுதான் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அதனால வந்து நம்மளோட எல்லா டே டு டே லைஃப் வந்து எக்ஸலெண்ட்டாக ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஈஸி யோகா ஸ்டூடியோஸ். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்ஸ்.
யோகா ஸ்டுடியோ மூலமாக வழி மேம் கிட்ட வந்து நம்ம எம்எஸ்சி யோகா வந்து கண்டினியூஷனாக அவங்க கூட யோகா பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் கண்ட்ரோல் மேனேஜர் இருக்கும்போது எங்கள் எம்டி யோகாக்கு அறிமுகப்படுத்தினேன். நான் வந்து சிலரை பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ப்ராப்ளம், சைனடிசி, அப்புறம் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட், டயபிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் தான் நீங்கள் யோகாக்கு போங்க எல்லாத்துக்கும் தீ ஆகலாம். இப்போ யோகாக்கு வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே தவிர்த்து ஏன்னா நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் யோகா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட கம்பல்சரி மார்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக இப்போ நான் 59 லாஸ்ட் இயர் தான் நான் ரிட்டையர் ஆனேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய சேவை மக்களுக்கு தொடர்ந்து நானும் ஒரு யோகா சென்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளிக்கலாம் வேறு மேம்லாம் வந்து கலந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு என் மட்டும் இன்னும் பெரிய வைக்கிறோம். என்னோட நிற்கக்கூடாது, மக்களுக்கு போய் சேரும். மணி இஸ் நாட் ஏ மோட்டிவேஷன், ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் தான் இந்த படம் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபுல் டைமாக இதை நடத்திருக்கேன். ரொம்ப எங்கள் ராமூர்த்தி எனக்கு 6 இயர்ஸ் கிட்ட ஆகும்போது நான் வந்து வெட்டர் நேரத்தில் ஜாப் பண்ணுறேன். இந்த 2 months ரொம்ப அருமையாக இருக்குது. ட்விஸ்டிங்காக மனசில் சதையாக அப்படி டைட்னஸில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ் நான் சிட்டிங்கு ட்விஸ்டிங்கு ப்ரௌனஸ் பை ஒவ்வொரு ஸ்டேஜும் 40 மாதம் 3 வருஷம் அப்படியே உடம்பே வந்து டைட்டாக இருக்குது. வெறும் 4 மணிக்கு வந்து வயசு இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு நான் மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரையாந்தேன். அது மட்டும் இல்லாமல் மேலே கூட நான் வந்து 4th கண்ட்ரி பண்ணிருக்கிறேன். எல்சியில் அவங்க காசு மேலே நாங்கள் ஜாயின் பண்ணலாமா ரொம்ப கேட்டாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க சார் சொன்னாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் பெருமையான கொஸ்டின் போயிட்டு நல்லா நினச்சி பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. லைஃப் நல்லா இருக்கும். எங்கள் ஏஜ் நாங்கள் லேசி சண்டே மார்னிங்காக இல்லாமல் ஒரு ரிஸ்க்காக இருந்தது. அப்புறம் லாங் டைம் வந்து எல்லாரும் மார்னிங் மீட் பண்ணுறது மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் டே ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் நாங்கள் நினைக்கிறேன். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு வலிங்க. உங்களோட ஆசனாஸ்க்கு ஒரு சேலஞ்ச் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்கேயும் நல்லா செய்ய வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேங்க்ஸ். இது போன்ற ஆசனம் பண்ணுறது இல்லை. மேம் கூட்டாங்க அதான் நான் பண்ணேன். அந்த மோட்டிவேஷன் சார் வந்து ஒரு 10 இயர்ஸ் அது கேஸ் வச்சாங்க. பட் அவர் லைனே வருவார். பட் அதே மேம் வந்து 200 ஆசனம் வந்து சேஃப் பண்ணால் நான் ரொம்ப பயந்தேன். சைடில் வந்து மேம் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. லைஃப்லேயே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்பா மாதிரி இருக்கிறாங்க. மேடம் தான் பண்ணாங்க. மேம் இல்லைனா என்னால் செய்ய முடியாது. மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே ஈஸி யோகா ஸ்டூடியோஸில் 200 ஆசனம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து 200 ஆசனம் பண்ணும்போது நம்ம யாருக்குமே ஒரு மாதிரி மோனோட்டனஸாக ஃபீல் ஆகல. நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை முடிச்சிடும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மூச்சு வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ அதுக்கு ஏற்ற சீக்வன்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் டு ஹேவ் அ குட் டே அண்ட் லெட்ஸ் டேக் இமோஷனல் திஸ் டே. இந்த 2வது பேட்ச் இந்த 2வது பேட்சில் கலந்துருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. இதுக்கு வந்து தலைமை வகித்த நமது லலிதா மேடம், லலிதா சேகர் அவங்களுக்கும், சமுத்ரா மேடம் மற்றும் பேரண்ட்ஸ் வந்து அக்ஷயாவுடைய பேரண்ட்ஸ்க்கும் அண்டு தர்ஷனுடைய பேரண்ட்ஸ்க்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இங்கே இவ்வளோ நேரம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கற்றுக்கிட்ட 200 அதாவது 84 லட்சம் ஆசனம் இருக்குது. 84 lakhs. அந்த 84 lakhs நீங்கள் 200 முடிச்சிருக்கீங்க. மீதி கற்றுக்கணுமா வேணாமா? அப்போ என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் இந்த 200 ஆசனம் முடிச்சுட்டு இன்னும் நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லி 200 ஆசனம் அவங்கள கம்ப்ளீட் பண்ண வச்சா. ஏன்னா இது பேசிக். இது தெரிஞ்சால் தான் அடுத்தது இன்டர்மீடியட் போக முடியும். அது தெரிஞ்சால் தான் அட்வான்ஸ் போக முடியும். அந்த லெவலுக்கு நீங்கள் உருவாக்கணுன்றதை இந்த நேரத்தை ரெக்வஸ்டாக கேட்டுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். வாழ்க வளமுடன்.
downtown every day. In spite of this, I always try to fit in.